சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை நீதி கேட்டு மதுரையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பெண்கள் புறப்பட இருந்தார்கள். அந்த பேரணிக்காக செல்ல வந்த பெண்களை எல்லாம் விடிய விடிய ஒவ்வொருவராக ஒவ்வொரு பெண் நிர்வாகியாக வீட்டிற்கு காவல்துறை சென்று காவல்துறையின் அடக்குமுறையில் ஒட்டுமொத்த பெண்களையும் வரவிடாமல் செய்தும் ஏராளமான பெண்கள் பேரணிக்காக அணிதிரண்டு வந்த பொழுது ஆங்காங்கே நிறுத்தி அவர்களை விரட்டிவிட்டு வழி அனுப்ப வந்த எங்களையும் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி கைது அக்கறை இருக்கிறார்கள். இந்த காவல்துறையும் இந்த கையாளாகாத திமுக அரசும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அக்கறையை காட்டியிருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த கதி நேர்ந்திருக்குமா? எங்கே காவல்துறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நியதி தெரியாத கையாளாகாத திமுக அரசு, ஸ்டாலின் அரசு உடனே பதவி விலக வேண்டும். இன்று லட்சக்கணக்கில் அணிதிரண்ட பாஜக தொண்டர்களை சிதறடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஒன்று சேர விடாமல் லட்சக்கணக்கான காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிய திமுக அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது. இன்று ஏராளமாக பெண்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஆங்காங்கே ஆட்டோவில் வாகனங்களில் வந்த பெண்களை வழிமறித்து அடித்து துரத்தி இருக்கிறார்கள். வழி அனுப்ப வந்த எங்களை ஆங்காங்கே பாதியில் விரட்டிவிட்டு மீதி இருந்த ஒரு சிலரை மட்டும் அரெஸ்ட் செய்து கைது எண்ணிக்கையை குறைத்து காண்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த அநாகரிகமான வேலையை காவல்துறை செய்திருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதற்கு மாற்று, இந்த அராஜக போக்கின் மாற்று, காவல்துறையை உண்மையான காவல்துறையாக மாற்றி நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பாஜக அரசு ஒன்றுதான் முடியும். தமிழகத்தில் 2026 நடக்க இருக்கின்ற தேர்தலில் பாஜகவை மக்கள் ஆதரிப்பதன் மூலம் அண்ணன் அண்ணாமலை அவர்களை மாநிலத்தின் முதலமைச்சராக ஆக்குவதன் மூலமாக இந்த அரசை, திமுக அரசை, கையாளாகாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதன் மூலமாக மக்கள் நீதி கேட்டு பேரணி செல்லக்கூடிய இந்த பெண்கள் இன்று அடக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் அன்றுதான் தீர்வு சொல்ல முடியும். பெண்கள் பெண்மை வாழ்கவென கூத்திடுவோமடா என்றான் பாரதி. அந்த பெண்மையை கேவலப்படுத்தி இருக்கின்ற, பெண்ணின் சாபத்திற்கு ஆளாயிருக்கின்ற இந்த திமுக அரசு ஒழிய வேண்டும். இந்த திமுக கட்சி வேரடி மண்ணோடும் தமிழக அரசியலிருந்து பிடுங்கி எறியப்படும் நாள் விரைவில் வர வேண்டும். அதுவரை பாஜகவினுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். காலேஜிலே கற்பழிச்சு போறாங்க. அதை தட்டி கேட்க நாதி இல்லை சார். இங்க நாட்டுல அதை தட்டி கேட்க நாதி இல்லை. அதை போராட கூட அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன? தீய சக்தி திராவிட அரசு, தீய சக்தி திராவிட அரசு.